ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபோட்டோஷாப்பில் 3D டைட்டில் எப்படி ஈஸியாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு நியூ லேயர் ஒயிட் பேக்ரவுண்டோட செலக்ட் பண்ணிட்டு அதில் நமக்கு தேவையான டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிக்கிட வேண்டியதான். இப்போ நான் அம்மனின்னு டைப் பண்ணியிருக்கேன். லெட்டர்ஸ் ஒயிட் கலரில் வச்சுக்கோங்க. பேக்ரவுண்டை பிளாக் கலராக மாற்றிக்கோங்க. ஆல்டர் பேக் ஸ்பேஸை தட்டினீங்கன்னா பிளாக் கலராக மாறிடும். அடித்த டைட்டிலை சென்டர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சென்டர் பண்ணி வச்சுக்கிட்டு அது டைட்டில் லேயரை ஒரு டூப்ளிகேட் லேயர் போட்டுக்கோங்க. டூப்ளிகேட் லேயர் போட்டுக்கிட்டு கீழே இருக்கிற 2 லேயரையும் மெர்ஜ் பண்ணிடுங்க. டைட்டில் லேயரையும் பேக்ரவுண்ட் லேயரையும் 2 சேர்த்து மெர்ஜ் பண்ணிடுங்க. மறைச்சிட்டு கீழே இருக்கிறத செலக்ட் பண்ணிட்டு ஃபில்டரில் போய் டிஸ்டாக்கில் போய் போலார் கண்ட்ரன்ஸ் அப்படின்னு இருக்கும். அதில் போலார் டு ரெக்டாங்குலர் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே கொடுத்துருங்க. இந்த மாதிரி டெக்ஸ்ட் கன்வெர்ட் ஆகிரும். அதுக்கப்புறம் இமேஜில் போய் இமேஜ் 90 டிகிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃபில்டரில் போய் ஸ்டைலிஷ் அதில் போய் விண்டுன்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். அதில் ஃப்ரம் த லெஃப்ட் அப்படின்னு இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ விண்டு எஃபெக்ட் லேஸாக வரும். இப்போ இதே எஃபெக்டை திரும்ப 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 கொடுத்துக்கிட்டே இருக்கணும். மேலே ஃபில்டரில் போய் ஃபஸ்ட் இருக்கும் விண்டு செலக்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த சைடில் ஸ்மூத் ஆகிற வரைக்கும் அதை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா கண்ட்ரோல் அல்டர் அமுக்கிட்டு அமுக்கிட்டே இருந்தால் அந்த ஃபில்டர் ஒர்க் ஆகும். அப்புறம் இமேஜ் ரொட்டேஷனில் போய் ஆன்டி கிளாக் வைஸ் கவுண்டர் கிளாக் வைஸில் பழையபடியும் செலக்ட் பண்ணிக்கோங்க. பழையபடி ஃபில்டரில் போய் டிஸ்டாக் போலார் கண்டினன்ஸில் போய் ரெக்டாங்குலர் டு போலார் அப்படி ஓகே கொடுத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்துடும். இப்போ மேலே இருக்கிற லேயர் ஆன் பண்ணிக்கோங்க. அதுக்கு நம்ம வேறு ஒரு கலர் கொடுக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு நமக்கு பிடிச்ச ஒரு கலரை செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க. அதுக்கு ஒரு அவுட்லைன் நம்ம கொடுக்கணும். எஃபெக்ட்ஸில் போய் ஸ்ட்ரோக் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 4% வச்சுக்கிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ 3D டைட்டில் ரெடி. இப்போ இதுக்கு வேறு கலர் நம்ம மாற்றினாலும் மாற்றிக்கலாம். ஹியூ அண்ட் சேச்சுரேஷனில் போய் கீழே கலரைஸை செலக்ட் பண்ணிட்டு மேலே நம்ம வேணுங்கிற கலர் வச்சோம்னா நமக்கு என்ன கலர் தேவையோ அந்த கலர் டெக்ஸ்ட் வந்துடும். ஓகே, 3D டெக்ஸ்ட் ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு மரம் இருக்குது. பேக்ரவுண்டில் ஒரு ஸ்கை இருக்குது. அந்த ஸ்கை ப்ளூ கலராக இருக்குது. அந்த ஸ்கையை மட்டும் நம்ம மாற்ற போகிறோம். இப்படி அடர்த்தியாக மரம் இருக்குது. பின்னாடி பேக்ரவுண்டில் ஸ்கை மட்டும் நம்ம எப்படி மாற்றுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு நியூ லேயர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நமக்கு பிடிச்ச ஒரு மேகம் செலக்ட் பண்ணி அதை மேலே வச்சுக்கோங்க. அதை அந்த பிக்சருக்கு ஏற்ற மாதிரி வச்சு ஓகே கொடுத்துருங்க. இப்போ இந்த லேயரை மேலே கொண்டு போயிருங்க. இப்போ மேலே லேயர் செலக்ட் பண்ணிட்டு நல்லா ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா பிளெண்டிங் ஆப்ஷன் வரும். அதில் கீழே வந்தீங்கன்னா அந்த ரெட் க்ரீன் ப்ளூ இருக்குது. நம்ம பேக்ரவுண்டு ப்ளூ கலருங்கிறனால கீழே நம்ம ப்ளூவை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு அந்த மேலே அந்த பாரை ஸ்லைட்டாக லெஃப்டில் தள்ளிக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த வானம் மறைஞ்சிட்டு
நம்ம புதுசாக வச்ச ஸ்கை வந்து நமக்கு தெரியும். அதில் வந்து பிசர் இல்லாமல் எந்த அளவுக்கு வருதோ அந்த இடத்துல வந்துட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா நமக்கு பேக்ரவுண்டு ஸ்கை வந்து வேறு மாற்றியாச்சு ஈஸியாக. இப்போ நான் ஒரு படம் வந்து சரியான கலர் கரெக்ஷன் இல்லாத ஒரு படத்தை ஈஸியாக ஒரு 2 ஸ்டெப்பில் வந்து எப்படி கலர் கரெக்ஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ இங்கே ஒரு படம் எடுத்தாச்சு, 2 படம் இருக்குது. இது வந்து ப்ளூ கலராக இருக்குது, அது வந்து லைட்டாக எல்லோயிஸாக இருக்குது. ரெண்டுமே இப்போ நம்ம எப்படி மாற்றணும் பார்க்கலாம். இதில் வந்து கர்வை செலக்ட் பண்ணணும். கர்வ் செலக்ட்டு அந்த ஆட்டோன்றது பார்த்திங்களா, அதை அல்டர் அமைக்கிக்கிட்டு ஆல்ட்டாவை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து அந்த என்ஹான்ஸ் பெர் சேனல் கான்ட்ராஸ்ட் அப்படின்ட்டு அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே வந்து ஸ்னாப் நேச்சுரல் மிட்டோன்ஸ் அப்படின்னு இருக்குது, அதையும் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து ஈஸியாக கலர் கரெக்ஷன் பண்ணியாச்சு. அதே மாதிரி இன்னொரு பிக்சரையும் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதே ஸ்டெப்பு தான். கீழே வாங்க, ஃபில்டரில் கர்வ் செலக்ட் பண்ணுங்கள், அல்டரை அமுக்கிக்கிட்டு ஆட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் என்ஹான்ஸ் சேனல் கான்ட்ராக்ட் போட்டுட்டு ஸ்னாப் மிட்டோன்ஸ் போட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து ஈஸியாக கரெக்ட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு படம் எடுத்திருக்கோம். இந்த ஃபோட்டோவில் ஒரு லேடி பேக்கர் இருக்குது, பின்னாடி வந்து இலைகள் இந்த மாதிரி வந்து க்ரீன் கலரில் இருக்குது. லேயர் மேலே ஃபில்டரில் போய் சேனல் மிக்சர் அப்படின்னு இருக்கும், செலக்ட் பண்ணி இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அதில் டிஃபால்ட்டு இருக்கிறதுல மேலே பிளாக் அண்ட் ஒயிட் ஆர்ஜிபின்னு இருக்குது, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு மேலே நார்மல் இருக்குல்ல, அதில் போயிட்டு கீழே லைட் அண்ட் அதை செலக்ட் பண்ணிங்கன்னா பிக்சரை தவிர மிச்சம் எல்லாமே பேக்ரவுண்டு எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட் ஆகிரும். ஈஸியாக நமக்கு வந்து ஒரு அருமையான படம் கிடச்சிரும். நம்ம அடுத்த வீடியோ கோர்ஸில் இதுபோல் மேலும் சில டிப்ஸ்களை ஃபோட்டோஷாப் எப்படி ஈஸியான டிப்ஸ் நிறையா இருக்குது, அதெல்லாம் அடுத்த கோர்ஸில் நம்ம பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி.